இந்த ஆலயத்துக்கு வந்த மகேந்திர மிரட்டி இந்த சிவனை பூஜை பண்ணுறார். இன்றைக்கி ஒரு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணுவார். அந்த மலரானது வாடி போயிடும். மறுபடியும் அந்த மலரை தொடமாட்டார். இப்படி 44 வருடமாச்சு. இப்போ எவ்வளவு மலரை கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்கணும் பாருங்கள். அப்போ வருடமோ கடக்க இவருடைய அஞ்ஞாபமானது சரீரம் ஒத்து வரல. அப்போ அம்பாள்கிட்ட என்ன கேட்குறாருன்னு, அம்மா தாயே பூஜை பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது, ஆனால் என் சரீரம் ஒத்து வரல. என்னால் மூச்சு விட முடியல, நடக்க முடியல, என் சரீரத்தை என்னால் தூக்கவே முடியல. முடிஞ்சால் சாபத்தை போக்குங்கோ இல்லை உயிரெடுங்கோன்னு அடுத்தார். அம்பாள் இவருக்காண்டி உருவாக்கினது தான் அந்த ஞான தீர்த்தம் பாம்பு. யமபாகத்தில் இருக்கும் தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி 3 பிரதட்சணம் பண்ணி சிவன் தப்பை வெடிபறக்குங்கிற அதை மாதிரியே போகிறார். போகும்போது தன் கால் தடுமாறி தன் கைப்பட்டு கண்டத்தில் இருக்கக்கூடிய ருத்ராட்சமானது இருந்து சுவாமி மேலே போய் விடுறது. தகதகன் ஜொலிக்கிற டக்குன்னு ஞானத்தில் தோணுது. ருத்ராட்சத்தினால பண்ணினா என்னன்னு அம்பாள்கிட்ட அனுமதி கேட்டார். அர்ச்சனை பண்ணார். ஒரு முகத்துலேருந்து 14 நோக்கி அர்ச்சனை பண்ணதுனால ஆனந்தம் தாங்காத சுவாமி காட்சி கொடுத்தார். மகரந்த மிரட்டி உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். தேம்பி அடறார். பிறவி இல்லாத பக்தன் தான் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே விட்றேன். இந்த பிறவியில் பக்தனுக்கு இன்னல் இருக்குது, சங்கடம் இருக்குது, வியாதி இருக்குது, தேடல் இருக்குது, வளர்ச்சி இருக்குது. இந்த 4 விஷயத்தில் அகப்பட்டு அஞ்ஞாபமாக இருக்கா. இந்த 4 விஷயம் இங்கே வந்தால் பூர்த்தி ஆகணுங்கிறார். உனக்கு என்ன தோன்றதோ செஞ்சுக்கோன்னு சொல்லிவிட்டார். அது மாதிரி அவர் என்ன பண்ணுறார், சுவாமியை நோக்கி இந்த மந்திரத்தை உருவாக்கினார். வேதாந்தநாய் கம்பா சமேத விஸ்வநாதாஜ நமசிவாஜ ருத்ராட்சேஸ்வராஜ நமஹாங்கிற மந்திரம். இந்த மந்திரத்தை கொண்டு யார் என்ன கேட்டு பாராயணம்னாலும் சித்தி ஆகணும்னு வரம் கேட்டார். இங்கே யார் ருத்ராட்சத்தை வாங்கினாலும் ருத்ராட்சத்தை வாங்கினு 3 பிரதட்சணம் பண்ணணும். கொடிமரத்துக்கிட்ட ஒரு ட்ரிப்பு அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டோ, நமஸ்காரம் பண்ணிவிட்டோ, 2 கையை எடுத்து கும்பிட்டுட்டோ, குருவாக இருந்து வழிநடத்த சொல்லுங்கோன்னு சொல்லிவிட்டு பொண்ணா போகிறோம். அதுக்கப்புறம் ருத்ராட்சம் யார் வேணாலும் பண்ணலாம். இங்கே வாங்கக்கூடிய ருத்ராட்சம் கண்டத்தில் அணியப்படாது. செவத்துக்கு ஒண்டியும் தான் பயன்படுத்தலாம். ஒரு ருத்ராட்சத்தை 100 பேர் பயன்படுத்தலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள். ஒரு மனிதனுக்கு என்ன கேட்குறமோ அதை கொடுக்குங்கிறது அஞ்ஞாபம். அப்படியேற்பட்ட வரத்தை வாங்கியிருக்கு.